வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது Z5ல மாதவன் நடிச்சு வெளியாயிருக்கிற படமான ஹிசாப் பராபர் படத்தோட விமர்சனம். ஹிந்தி ஒரிஜினலான இந்த படம் தமிழ் தெலுங்கு டப்பிங்லயும் ரிலீஸ் ஆயிருக்கு. மாதவனை தவிர இந்த படத்துல நீல், நிதின் முகேஷ் மற்றும் கீர்த்தி நடிச்சிருக்காங்க. படத்தை எழுதி இயக்கினது அஸ்வினி தீர். ஹிசாப் பராபர்னா ஹிந்தியில கணக்கு சரியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த படம் ஒரு கிரைம் காமெடி டிராமா அப்படின்னு வச்சுக்கலாம். கதையோட நாயகன் ராதே மோகன் சர்மா ரயில்வேஸ்ல ஒரு சாதாரண டிடியா வேலை செய்யறாரு. இவர் ஒரு டைவர்சி. ஆனா இவருடைய சின்ன வயசு பையன் இவரோட தான் வளர்ற மாதிரி காமிக்கிறாங்க. கணக்குல ரொம்ப கராரா, ஒரு பைசா கூட விட்டு வைக்காம இருக்கிற மாதிரியான ஒரு பாத்திரம் இவரோடது. இந்த பாத்திரத்தை தான் மாதவன் நடிச்சிருக்காரு. ஒரு முறை அகஸ்மாத்தா தன்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு 27 ரூபாய் சொச்சம் தவறு இருக்கிறத அவரு கண்டுபிடிக்கிறாரு. ஒரு பைசா கூட விட்டு வைக்காத இவருடைய குணத்தினால அந்த 27 ரூபாய்க்காக பேங்க்குக்கு போய் பல முறை சண்டைலாம் கூட போடுறாரு. கடைசியில அவங்களும் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துறாங்க. இருந்தாலும் ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டத்துல எப்படி இந்த மாதிரி தவறு ஏற்படுது அப்படின்னு இவர் கேள்வி கேட்கும் பொழுது அதுக்கு சரியான பதில் அவருக்கு கிடைக்கல. இன்னொரு நண்பரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை செக் செய்யும் பொழுது அதுலயும் இதே மாதிரி ஒரு சின்ன தவறை கண்டுபிடிக்கிறாரு. மேல மேல விசாரிக்கும் பொழுது பல கோடிக்கணக்கான அக்கவுண்ட்ஸ் உள்ள அந்த பெரிய பேங்க்ல உள்ள பல பேரோட அக்கவுண்ட்ஸ்லயும் இந்த மாதிரி 50 100 அப்படின்னு பணம் குறையுது அப்படிங்கிறத அவரு கண்டுபிடிக்கிறாரு. இதை எதிர்த்து இவரே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, கோர்ட் கேஸு அப்படின்லாம் போகும்பொழுது அந்த பேங்க்கோட ஓனர் மிக்கி மேத்தா அப்படிங்கிறவரால இவருக்கு பல கஷ்டங்கள் ஏற்படுது. இதையெல்லாம் சமாளிச்சு இவர் ஜெயிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. கதையை கேட்கும் பொழுது இது ஒரு சீரியஸான சப்ஜெக்ட் மாதிரி இருந்தாலும் டைரக்டர் இதை ட்ரீட் பண்ண விதம் நிறையவே காமெடி கலந்து ஒரு காமெடி கிரைம் ட்ராமாவாக தான் இதை கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த காமெடி ரொம்பவே குழந்தைத்தனமா ஒரு கேரிகேச்சர் மாதிரி ரொம்ப இம்மெச்சூராக தான் பல இடங்கள்லையும் இருக்கு. இதனால சின்ன குழந்தைங்களுக்கு வேணா பொழுதுபோக்கா இது இருக்கலாம். ஆனால் மெச்சூர் ஆடியன்ஸுக்கு அவ்வளவா இது ஜெல் ஆகாது. அதனால இது ஒரு சீரியஸான கிரைம் மூவியாகவும் இல்லாம இல்ல ஒரு கிரைம் காமெடின்னு சொல்ல முடியாம ஒரு 2 கெட்டா நிலைக்கு தள்ளப்படுது. காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்டை ரொம்பவே சில்லியா தான் டீல் பண்ணியிருக்காரு டைரக்டர். தவிர இதோட வில்லன் நிஜமாவே பெரிய திருட்டு வேலைகள் செஞ்சாலும் இவரை ஒரு கேரிகேச்சர் வில்லனா தான் படம் முழுக்க காமிச்சிருக்காங்க. இவர் செய்யற காம்ப்ளிகேட்டான திருட்டு வேலைகளுக்கும் படத்துல இவர் செய்யற குழந்தைத்தனமான செயல்களுக்கும் சம்மந்தமே இல்லை. இதனால இந்த படம் ஒரு கன்ஃபியூஸ்டு லெவல்லையே தான் மூவ் ஆகுது. கடைசி 30 நிமிஷம் ரொம்பவே அவசர கதியில விஷயங்கள் நகருது. கிளைமேக்ஸ்ல ஏர்போர்ட்ல நடக்கிற காட்சிகள் துளி கூட நம்பகத்தன்மையே இல்லாம விறுவிறுப்பும் அவ்வளவா இல்லாம ரொம்ப சுமாராகவே எடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமே டைரக்டர் தான் முழு பொறுப்பு. நடிப்புன்னு பார்த்தா மாதவன் ஏதோ சுமாரா அவ்வளவா மெனக்கெடாம நடிச்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. இவர் மட்டும் இல்லை, எல்லா பாத்திரங்களுமே ஏனோ தானோ தான் நடிச்சு கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ரொம்பவே லோ பட்ஜெட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல நமக்கு தெளிவாகவே தெரியுது. சரி, அப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டா ஹிசாப் பராபர் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகியிருந்தா கண்டிப்பா இதை அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் உங்ககிட்ட Z5 கனெக்ஷன் இருக்கா? அப்போ தாராளமாக குடும்பத்தோடவே இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு 1.25 மணி நேரம் தான் ரன் டைம். ஒரு ஆவரேஜ் வாட்ச், ஒரு டைம் பாஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.